அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்மிலே சில பாவ காரியங்களை தொடர்ந்து செய்கின்றோம். நாம் நினைக்கின்றோம் அந்த பாவத்தை விட வேண்டும் என்று. அந்த பாவத்தை நாம் வெறுக்கின்றோம். என்றாலும் அந்த பாவம் ஏதாவது ஒரு தூண்டுதலின் அடிப்படையிலே அது நிகழ்ந்து விடுகின்றது. நம்மிலே ஒவ்வொருவருமே நினைக்கின்றோம், இதை விட்டுறணும், இந்த தவறுகளை விட்டுவிட வேண்டும். சிலரிடத்திலே பிறரை மனம் நோகும்படி பேசக்கூடிய குணம் இருக்கும். சிலரிடத்திலே கெட்ட வார்த்தைகள் வாயிலே அடிக்கடி வரும். சில பேர் அதிகமாக பிறரை கிண்டல் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருப்போம். சில பேரிடத்திலே இச்சை சம்பந்தப்பட்ட அந்த பலகீனங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பலகீனம், இந்த பலகீனங்களை நாம் விடணும் அப்படின்னு நினைச்சிக்கிறோம். நாம் துடிக்கிறோம், இதை செய்யக்கூடாது, இது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம மனசில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது என்று நாம் முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்மளால் இது செய்ய முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எப்படி விட வேண்டும் என்றால், அதற்கு சில வழிமுறைகளை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நம்ம செய்யணும். முதல்ல நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஒவ்வொரு நேரத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே இதற்காக பிரார்த்தனை துவா செய்யணும். யா அல்லாஹ், இது மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் என்கிட்ட இருக்குது, இந்த பாவத்தை நான் எப்படியாவது விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? மன்றாடி துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா அவனுடைய சக்தியை கொண்டு அந்த பாவத்திலே இருந்து, அந்த கெட்ட பழக்கங்களிலிருந்து நம்மை காப்பாற்றணும். முதல்ல துவா. ஒவ்வொரு வக்திலேயும் புனித தலங்களிலே எங்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ, ஜிம்மாவுடைய நாட்களிலே, இரவு தூங்குவதற்கு முன்னால் என்று எங்கே வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்? அல்லாட்ட, அல்லாஹ் இந்த குறிப்பான இந்த பாவத்தை விட்டு நான் என்ன செய்யணும்? நாம் மீளணும், இதை நான் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்று துவா செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நாம் எந்த தவறை செய்கின்றோமோ அந்த தவறின் மீது நாம் வருத்தம் கொள்ள வேண்டும். வருத்தப்படாமல் இருந்துடவே கூடாது. எல்லாம் அப்படியே போட்டும், நம்மளால் தான் இதை விட முடியாது, நம்ம கிண்டல் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், நம்மளால் என்ன செய்ய முடியாது, இதை விட முடியாது. நம்ம டக்கு டக்குன்னு நம்மள்ட்ட அப்படி கோபத்தில் ஒன்று வரதான் செய்யும், நம்மள்ட்ட முன்கோபம் உண்டு என்றெல்லாம் அந்த பாவத்தை நம்முடைய கல்விட்டு நம்ம சமாதானம் சொல்லக்கூடாது. எதை பழக்கத்தை விட முடியலைங்க என்னால், சிகரெட்டா என்னால் அதை விடவே முடியாதுங்க, குறிப்பிட்ட ஒரு சில பழக்கங்களா அதை நான் பழகிட்டேங்க, நான் அப்படி சொல்லக்கூடாது. அந்த பாவத்தை, பாவம் சம்பந்தமான வருத்தம் நமக்கு இருக்கணும். ஐயோ, இதை செய்கிறோமே, இதை எப்போ விட போகிறோம், இதை செய்கிறோமே, இதை எப்போ விட போகிறோம், இதை விட்டு தொலைக்கணுமே, இதை செய்யக்கூடாத என்ற வருத்தம் இருக்க வேண்டும், நிந்தனை இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, தன்னைத்தானே நிந்திக்கக்கூடிய ஆன்மாவின் மீது சத்தியமாக அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தன்னையே திட்டிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஆன்மாவை அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆன்மாவை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்கின்றான் என்றால், அதை கண்ணியமாக கருதி அதன் மீது சத்தியம் என்று சொல்கிறான். சத்தியம் யார் மேலே சொல்லுவோம்? நம்ம எது கண்ணியமானதோ அது மேலே தான் சொல்லுவோம். நமக்கு பிடிக்காத மேலே சத்தியம் போடுவோமா? போட மாட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? கண்ணியமான ஆன்மாவாக என்ன செய்கிறோம்? அந்த இடத்திலே அதை காட்டுகின்றான். மனிதர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம் போடணும். அல்லாவை பொறுத்தவரை யார் எது மேலே கண்ணியம் செலுத்துகிறானோ, அல்லாஹ் யார் எது மேலே கண்ணியமாக வச்சுருக்கானோ, எதை கண்ணியமாக பார்க்குறானோ, சூரியன் சந்திரன் போன்றவை மீது நிச்சயமாக அல்லாஹ் சத்தியம் இடுவான். அப்போ இந்த வருந்தக்கூடிய ஆன்மாவின் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகின்றான். அப்போ பாவத்தை நம்ம விட்டு ஒழிக்கிறதுக்கு, நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த பாவங்களை விட்டு ஒழிப்பதற்கு முதலிலே துவா, ரெண்டாவது அந்த பாவம் சம்பந்தமாக நிந்தனை, நிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், ரொம்ப வருத்தப்படணும். நாம் படக்கூடிய அந்த வருத்தத்தில் சைத்தானே என்ன செய்யணும்? ஐயோ, இவனை இதை செய்ய வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு நாள் முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஓடணும். அந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டும். பிறகு அந்த வருத்தப்பட வேண்டும் என்று சம்பந்தமான விஷயம் மறக்கும் போது அவன் திரும்ப நம்மள்கிட்ட வருவான், வந்து இந்த பாவத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். மூன்றாவதாக அந்த துவாவில், ஃபஸ்ட்டு துவான்னு சொன்னா இல்லையா, அதில் அந்த பாவம் சம்பந்தமான மன்னிப்பை அல்லாவிடம் கேட்க வேண்டும்.
அழுது கேட்கணும் மன்னிப்பு. யா அல்லாஹ், தப்பு பண்ணிட்டேன், இல்லை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இந்த தவறு செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு தௌஃபீக் கொடு. அந்த துவால மன்னிப்பை அதிகமாக, அதே போன்று சாதாரண நேரங்களிலேயும் இஸ்திக்ஃபார் செஞ்சு முடிச்சிட்டோமா, அஸ்தக்ஃபிருல்லா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக, இந்த பாவத்திற்கு நிகரான நன்மைகளை செய்ய வேண்டும். பாவத்துக்கு நிகரான நன்மை செய்யணும். என்ன பாவம் நம்ம செய்கிறோமோ அந்த பாவத்துக்கு நிகரான நன்மை. உதாரணத்திற்கு, ஒரு பொருளை நாம் வீண்படுத்தி விட்டோம் என்றால் அந்த இஸ்ராஃபிற்கு எதிரான நன்மை என்ன? சதக்கா. அப்படிதானே? சிகரெட் குடிக்கிறீங்க, அது இஸ்ராஃப். அப்படிதானே? காசு நெருப்பில் வீணாக போகுது, அது இதயத்தை என்ன செய்யுது? கரிக்குது. நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது என்ன செய்யுது? சிரமத்தை ஏற்படுத்துகின்றது இந்த சிகரெட்டு. இதை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பழக்கத்தை விடணும்னு சொல்லி அல்லாட்ட என்ன செய்யணும்? துவா செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கடான்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தபடியாக அதற்கு நிகராக ஒரு நன்மை செய்யணும். என்ன நன்மை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இப்போ 100 ரூபாய்க்கு சிகரெட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா குறைந்தபட்சம் 50 ரூபா தர்மம் பண்ணணும். இஸ்ராஃபுக்கு எதிரானது என்னது? இஸ்ராஃபுக்கு எதிரான என்னது? சரியாக பார்த்தால் தர்மம். அந்த தர்மத்தை என்ன செய்யணும்? செய்யணும். நேரத்தை வீணாக கழிக்கிறீங்க மொபைலில், இது தப்பு தான். நேரத்தை எதையோ பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? வீணாக கழிக்கிறோம். 1 மணி நேரம் பார்த்தோம், நீங்கள் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா மொபைலில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் நிறைய நமக்கு போயிடும் தேவையில்லாத பதில்களை சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் 1 மணி நேரத்தை வீணாக்கலாம், அரை மணி நேரம் இபாதத்திலே கழிக்க வேண்டும். இப்படி எதிரான காரியங்களை செய்து என்ன செய்யணும்? பழகணும். அப்போ இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் பொழுது நாம் எந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த பாவம் நம்மளை விட்டு போயிடும். இப்போ நமக்கு 40 வயசு ஆகுது, அது 50 வயசு ஆகுது, நான் 30 வயசில் ஒரு பாவம் செஞ்சிருப்போம், அது இப்போ இருக்காது. என்ன காரணம்? நம்மளுடைய முயற்சி. இதை போன்று 20 வயசு, 18 வயசு, 17 வயசில் ஒரு பாவம் செஞ்சிருப்போம், அது இப்போ இருக்காது. அப்போ அதை போன்று சில பேருக்கு அது தொட்டி அப்படி கடைசி வரைக்கும் என்ன செய்ய இருக்கும். அப்போ இதை நம்ம விளக்கணும். நம்மளை விட்டு என்ன செய்யணும்? பாவங்கள் இல்லாவிட்டால் தான் நாம் நேரடியாக சொர்க்கத்துக்கு போக முடியும். பாவங்கள் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த பாவத்திற்கு தகுந்த மாதிரி நரகத்தில் போட்டு தண்டனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹயாத்து நகர் என்ற ஆற்றுல போட்டு அந்த கறிக்கட்டையை க்ளீன் பண்ணுற சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்புவோம். எனவே பாவங்கள் செய்யக்கூடிய பழக்கமான வழக்கமான பாவங்களை துஆவின் மூலம், வருந்துவதின் மூலம், இஸ்திக்ஃபாரின் மூலமாக, மேலும் நன்மையின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? மாற்றி காட்டணும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தானே சொல்கிறான், நன்மையான காரியங்களை கொண்டு தீமைகளை தடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த நாளை மனநமிட்டு நாம் செய்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விதமான தீமைகளும் நம்மை விட்டு என்ன செஞ்சிடும்? ஒதுங்கிவிடும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.